வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் வச்சுருந்தோம். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,944 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போடுற மாதிரி இருந்தது. ஸோ சண்டேனால் வீடியோ போட முடியலங்க, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஓகே, பட் ஆனால் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மூமெண்ட் இருந்தது. ஸோ நேற்று காலையிலேயே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன அடுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, சரிங்களா? ஸோ 63,000 64,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, கீழே ஒரு பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நோக்கி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால ஸோ மேபி ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ஏரியாவை உடச்சி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்தா ஃபர்தராக நம்மளுக்கு அப் மூமெண்ட் ஏற்படும். ஓகேங்களா? க்ளோஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக் வந்த பிறகு அதுக்கப்புறம் நல்லாவே அப் மூமெண்ட் ஏற்படும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த ஏரியா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு எதிர்பார்க்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது உடச்ச பிறகு வரலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதனால் மறுபடியும் ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே வந்தால் பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா வந்ததுன்னா நம்மளுக்கு புல் பேக்காக தான் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இன்னொரு விஷயம் பாருங்களேன். ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இது புல் பேக் வந்தால் எது பக்க வரும் அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் அப்படியே டம்ப் ஆகிருக்குங்களா, திரும்ப இங்கேருந்து ஒரு சின்ன பம்ப், அகெயின் ஒரு டம்ப், அகெயின் ஒரு பம்ப். மேபி புல் பேக் வந்தால் இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? டச் ஆகிட்டு இங்கேருந்து எதாவது ரிவர்சல் வந்துன்னா அகெயின் ஒரு பம்ப் ஆகும்போது இந்த இதை நெக் லைனு இதை உடச்சி அகெயின் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பேட்டர்ன்? ஓகேங்களா? இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்ம் ஆகிடுச்சா பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? இன்னும் இது ஃபார்ம் ஆகலை. நம்மளுக்கு இது ஃபார்ம் ஆகவும் செய்யலாம், ஆகாமையும் போகலாம். ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மேபி இது புல் பேக் ஆகி வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இடம் அப்படின்னு நான் சொல்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 58,700 சாரி 58,700லேருந்து 56,800. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 58,700லேருந்து 56,000. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேபி கீழே வந்தால் இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் அகெயின் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா கீழே வந்தால் இந்த ரேஞ்சுக்கும் வரும். அப்படி வந்ததுன்னா அது நம்மளுக்கு நெக் லைனை ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் எதுவுமே வரல. சரிங்களா? நான் சொல்கிறது வந்தால் புல் பேக் ஆகி வந்தால், ஓகேங்களா, வந்தால் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த இடத்துல பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கானுங்கன்றது, நல்லா கீழே 53 ஒரு லோ வச்சாருங்க, அகெயின் ஒரு பம்ப், மறுபடியும் கீழே திரும்ப அதே டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணானுங்க, திரும்பவும் பம்ப், திரும்பவும் கீழே இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா 3 தடவை தைச்சாகிறதுனால இந்த 56,500 கீழே தான் அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணிட்டாங்க. மேபி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ஒரு புல் பேக்காக கீழே வந்தாலும் சரி, இல்லைனா இங்கேருந்தே ப்ரைஸ் நம்மளுக்கு கீழே வந்தாலும் சரி, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல தான் புல் பேக் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது, ஸ்ட்ராங்கான டிமாண்டாக ஆக்ட் ஆக போகுது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரைட், இது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ பிட்காயின் அகெயின் நம்மளுக்கு இங்கேருந்து வந்தால் புல் பேக்காக தான் வரும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே மேலே போனால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான்.
ஒரு வேளை கீழே வந்தால் புல் பேக் காண்டி தான் வரும். அந்த புல் பேக் ரேஞ்சு கூட எங்கன்றது நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் 58,600லேருந்து 56,800 அதுதான் புல் பேக் ரேஞ்ச். சரிங்களா, இந்த ரேஞ்சுக்கு வந்து புல் பேக் ஆகிட்டு மேலே போகலாம். ரைட், அதனால் கீழே வந்ததுன்னா பேனிக் ஆகிறதால அகைன் வந்து 53 விற்கும் போகுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த 56,500 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இந்த 53,000க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸும் இருக்குது. ஓகேங்களா, ரைட், இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியமுக்கு வரும். ஓகேங்களா, இத்தீரியமில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்ப்போம். இது எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இத்தீரியமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு அக்ரெசிவான பம்ப், அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன், மறுபடியும் பம்ப், மறுபடியும் கரெக்ஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETF இன்னும் அப்ரூவ் ஆகலை இது இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இடம் பாருங்கள் பர்ஃபெக்டாக எப்படி இருக்குன்றது. ETF அப்ரூவ் ஆகலை. ஓகேங்களா, அழகாக வந்து ஒரு கன்சல்டேட்டில் இருக்கான். இதே மாதிரி தான் ETF அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம BTCயும் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் அதே ஃபார்மேஷன் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல ETF அப்ரூவ் ஆன பிறகு தான் ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் எங்கேயோ தான் ETF அப்ரூவ் வந்து அப்ரூவ் ஆன பிறகு தான் அக்ரெசிவாக பம்ப் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுது இல்லைங்களா, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகும்போது $32,000. ஓகேங்களா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்காங்கன்னா $72,000. ஓகேங்களா, $32,000 ரவுண்டாக 35 வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ 35லேருந்து 70 கிட்டத்தட்ட அப்படியே 100% மேலே வந்துட்டான். ஸோ அதே மாதிரி இத்தீரியமில் மேபி இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறானே வச்சுப்போம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா $4,000, இதுலேருந்து அப்படியே 100% வச்சோன்னா கிட்டத்தட்ட $8,000 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் கிட்டத்தட்ட $8,000 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மினிமம் கேரண்டி என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து கன்சல்டேஷன் உடச்சானா மினிமம் $6,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் இருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன் இத்தீரியம் வந்து ஒரு நல்ல பையிங் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் என்கிட்ட வந்து ரெகுலராக பேசுகிறவங்களுக்கு தெரியும், நான் அந்த $3,000 கீழே வரும்போது வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். $3,000 நான் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருப்பேன், இத்தீரியம் $3,000 கீழே வரும் அப்போ தான் வாங்கணுன்றது. ஸோ அப்போ அந்த டைமில் வாங்கியிருந்தவங்க நல்லா ஹோல்டு பண்ணலாம், நல்லா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே இந்த $6,000 வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். நான் சொல்கிறது இந்த இயர் எண்டுக்குள்ளேயே. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை நேற்று இது பண்ணாங்க. ஓகேங்களா, நம்ம அமெரிக்காவோட அதிபராக போட்டிடுறாரு இல்லையா, ஸோ அவரை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஹிடன் விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவர் அட்டாக் பண்ணி அவர் பொட்டுன்னு போயிருந்தாருன்னா அது வேறு விஷயம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் அவர் போகாமல் நம்மளுக்குன்னா இது நம்ம வீட்டுக்கு ஏதோ பிரச்சனைலாம் கிடையாது, பட் நம்ம கிரிப்டோவில் இருக்கிறோம் இல்லையா. ஸோ கிரிப்டோவில் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவாக பார்ப்பாங்க. ஓகேங்களா, நெகட்டிவ் இம்பேக்டாக பார்ப்பாங்க. ஆனால் அவர் தப்பிச்சிட்டார் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்தாருன்னா ஒரு செம போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மேபி அவர் வந்து இன்னொரு என்னன்னா கிரிப்டோவுக்கு வந்து நல்லாவே ஆதரவு கொடுக்க. இப்போ ஏதோ ஒரு பிடிஐசி ஏதோ மீட்டிங்கில் கூட அவர் பேச போகிறாருன்றது கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்தாருன்னு வச்சிங்களேன், இன்னும் நல்லாவே ஆதரவு கொடுத்தாருன்னா நம்மளுக்கு வந்து செம்ம போடும் பிடிசி. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே எதிர்பார்த்து தான். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2024-25 புல் மார்க்கெட்டு எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா,
ஸோ அப்போது அந்த பீரியடில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்துன்னு வந்து ட்ரைவ் பண்ணி எடுத்துன்னு போவானுங்க எப்படி இருந்தாலும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஜூனு ஜூலை, இது எல்லாமே அந்த இடத்துல முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெகட்டிவ் நியூஸ் வர ஆரம்பித்து மார்க்கெட்டை கீழே எடுத்துன்னு போயிடும். ஓகேங்களா, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு புல் மார்க்கெட் இதுவே. ஓகேங்களா, அதனால் அவர் சுட்டுட்டாங்களே இப்போ மார்க்கெட் சரிஞ்சிருமா எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அது திரும்பவும் வந்து அது எல்லா நியூஸும் இப்போ வர எல்லா நெகட்டிவ் நியூஸுமே அது அப்படியே பாசிட்டிவ் நியூஸாக மாறி அதான் அவர் ஜெயிச்சு அவர் எதாவது வந்து கிரிப்டோவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே அது நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசி நல்லாவே, அதாவது 2025 ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன், நான் சொல்லிவிடுவேன். அந்த டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வந்துருக்கும், ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, அதே மாதிரி நான் எக்ஸிட் ஆகும்போது கூட சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, நான் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது டோட்டலாக எல்லாமே எக்ஸிட் ஆகும்போது கூட நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அது உங்களோட விருப்பமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி தற்போதைய நிலைமை வைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரெசிவ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் வேறு நம்மளுக்கு ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. ஓகேங்களா, நம்ம பால் வந்து பேசுகிறாரு. ஸோ என்ன பேச போகிறாருன்றது தெரியல, மேபி அந்த இதை பற்றி தான் இருக்கும். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து பிட்காயின் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சதுனா ரொம்ப நல்ல விஷயம், வெரி குட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த ஏரியாவை உடச்சாலும் சரி, இல்லை இந்த ஏரியாத்துலேருந்து ஒரு சின்ன புல் பேக் எதிர்பார்க்குறேன். ஒரு புல் பேக் வந்துட்டு அப்புறம் போனான்னு வச்சிங்களேன் நல்ல ஒரு ஹெல்த்தி மூவாக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனாலும் வந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா போனால் கூட நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து உட்காந்துக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இந்த டாப் மோஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வந்து கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போயே நம்மளுக்கு ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போனால் அந்த இடத்துல வந்து அவ்வளோவா கன்சல்டேட் ஆகுது. ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு புல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் உடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டி வந்து இந்த மேலே இருக்க இந்த ரெசிஸ்டன்ட் லைனை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 டச் 2 டச் அதுக்கப்புறம் இங்கே 3 டச் இருக்கு இல்லையா, சாரி 4 டச் இருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து உடச்சி ஆல் டைமையும் உடச்சி ப்ரைஸ் அக்ரெசிவாக இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே உதவி அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. சார் தேங்க்யூ எவ்ரி ஒன்.